அம்மா 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 அம்மான்னு குரல் கேக்குது. அம்மா 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 அம்மா, தாயே, என்ன பாக்குற? உன் மனசுல உள்ள குறைய தீக்க தான் நான் வந்திருக்கேன். ஏன் ராசாத்தி, இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற குழந்தைய நீயே வச்சுக்காம அநியாயமா ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுட்டியே. அம்மாடி ராசாத்தி, இந்த குழந்தை உனக்கு கிடைச்ச பொக்கிஷம். அது மட்டும் இல்ல, உன் குடும்பத்தோட ஆணி வேறே இதுதான். ராசாத்தி, இந்த குழந்தை உன்கிட்ட இருக்கிறது தான் குழந்தைக்கு நல்லது. அதான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன். இனியாவது இவ்வளவு பத்திரமா பாத்துக்கோ. ரோஜா, நான் உன்னை பாத்துக்கிறேன். நான் உன்னை பாத்துக்கிறேன். நான் உன்னை பாத்துக்கிறேன் ரோஜா. நான் உன்னை பாத்துக்கிறேன் ரோஜா. நான் பத்திரமா பாத்துக்குவேன். பத்திரமா பாத்துக்குவேன் ரோஜா. ரோஜா, ரசதி, என்னாச்சு? ஏன் தூங்காம உட்காந்துட்டு இருக்க? இல்ல மாமா, அன்னைக்கு ஒரு குழந்தை கனவுல வந்துச்சுல்ல, அதே மாதிரி இப்பவும் வந்துச்சு. அது வேற ஒண்ணும் இல்ல, நீ ரோஜாவை பிரிஞ்சு அவளே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அப்படி வந்திருக்கும். அப்படிலாம் இல்ல, ஆனா அம்மனும் கூட வந்துச்சு. அம்மன் என்கிட்ட ஒரு குழந்தைய கொடுத்து, இது உன்னோட பொக்கிஷம், பெரிய வீட்டோட ஆணி வேறுன்னு சொல்லி பத்திரமா பாத்துக்க சொல்லுச்சு. அந்த கனவுல குழந்தையோட முகம் தெளிவா தெரியல, ஆனா இப்போ அந்த குழந்தையோட முகம் தெளிவா தெரிஞ்சுச்சு. அது நம்ம ரோஜா மாமா. நீ ரோஜாவே நினைச்சிட்டு படுத்தல்ல, அதான் அப்படி ஒரு கனவு வந்திருக்கும். இதை நீ சீரியஸா எடுத்துக்காத, சரியா? இல்ல மாமா, ரோஜா ஏதோ காரணத்துக்காக தான் நம்ம கிட்ட வந்திருக்கா. அவளுக்கும் நம்மளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு மாமா. அதனாலதான் அந்த கனவு மறுபடியும் மறுபடியும் வந்துகிட்டே இருக்கு. அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீ அவ்வளவு ரொம்ப பாசமா இருந்தீங்கல்ல, அது அவனுக்கு அப்படி தோணிருக்கு. இல்ல மாமா,
இது ஏதோ எனக்கு சரியா படல. நாளைக்கு காலையில ஆசிரமத்துக்கு போய் ரோஜாவை பார்த்துட்டு வந்துடலாமா? ஆ, சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா நாளைக்கே அவளோட உண்மையான அப்பா அம்மா வந்தாங்கன்னு வச்சுக்க, அப்ப ரோஜா அவங்க கூட தானே போயாகணும். அப்ப என்ன பண்ணுவ? அது அவங்க வரப்ப பாத்துக்கலாம் மாமா. காலையில வேலையா ஆசிரமத்துக்கு போறோம், ரோஜாவை பாக்குறோம். சரி, நீ தான் சொல்லிட்டல, காலையில போய் பார்க்கலாம். இப்ப படுத்து தூங்க. நீங்க படுங்க மாமா. சிஸ்டர், சொல்லுங்க நான் குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வரேன், நீங்க அரேஞ்ச் பண்ணிடுங்க. டியர் சில்ட்ரன்ஸ், எல்லாரும் விளையாடுனது போதும், எல்லாரும் சாப்பிட வாங்க. பந்தெல்லாம் வச்சுட்டு பாப்பா. ரோஜா, சாப்பிட வாமா. வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. பாத்து வாமா. சீக்கிரமா வாங்க வாங்க வாங்க. போய் எல்லாரும் உட்காருங்க. வா, பாத்து போய் உட்காருங்க. போ. பாத்து. சிஸ்டர் பாத்துக்கோங்க, நான் மதர் ரூமுக்கு Okay, போயிட்டு வரேன். sister. எல்லாரும் கையெடுத்து கும்பிடுங்க. உணவளித்த ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. இந்த உணவை ஆசீர்வதியும், இந்த நாளையும் ஆசீர்வதியும். தந்தை இல்லே, தாயும் இல்லே, தெய்வம் அன்றே யார்? மாமா, ரோஜா என்ன பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுவால, ஓடி வந்து என்ன கட்டி பிடிப்பால. எனக்கு ஒரு நாள் பிரிஞ்சதே ஒரு வருஷம் பிரிஞ்ச மாதிரி இருக்கு. உன்னை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்குடா சத்தி. முஞ்சி போனா 2-3 நாள் தான் அந்த குழந்தையோட பழகிருப்ப. ஆனா பெத்த தாயை விட அந்த குழந்தை மேல அதிகமா அன்பு வச்சிருக்க. எனக்கு கூட ரோஜா குட்டியை பார்க்கணும்னு தான் ஆவலா இருக்கு.
எல்லாரும் சாப்பிடுங்க. சிஸ்டர், இவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைங்க. போலாமா? ம். வாங்க மாமா. வாங்க வணக்கம் மேடம். உட்காருங்க. என்ன ராசாத்தி, குழந்தைய நேத்து தான் சேர்த்தீங்க, உடனே பார்க்க வந்துட்டீங்க. பார்க்காம இருக்க முடியலையா? ஆமா மேடம், நேத்து நைட்டெல்லாம் தூக்கமே இல்ல. ரோஜா நினைப்பாவே இருந்துச்சு. அதான் அவளுக்கு பொம்மை ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியே அவளை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் ரோஜாவை கூப்பிடுறீங்களா? ராசாத்தி கூலா இருங்க, பதட்டப்படாதீங்க. சிஸ்டர், போய் அந்த ரோஜாவை கூட்டிட்டு வாங்க. சரிங்க மதர். சிந்தாம சாப்பிடு. தண்ணி குடி. சாப்பிட்டுட்டு தண்ணி குடிங்க. சிஸ்டர், சொல்லுங்க. எங்க ரோஜாவை காணோம்? ப்ரே பண்ணும்போது கூட இங்கதான் இருந்தா, எங்க போனா? பாப்பா, ரோஜாவை பாத்தியா? தெரியல சிஸ்டர். நீ பாத்தியாப்பா? தெரியல சிஸ்டர். சரி சரி, நான் வெளியே போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க சிஸ்டர். எங்க போனா? ரோஜா, 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 ரோஜா. மதர், ரோஜா சாப்பிடுற இடத்துல காணோம். எங்க போனானே தெரியல. என்ன, ரோஜாவை காணுமா? என்ன சொல்றீங்க? ராசாத்தி, பதட்டப்படாதீங்க, அமைதியா இருங்க. நல்லா தேடி பாத்தியாமா? பாத்ரூம் பக்கம் போயிருப்பா. மதர், அங்கேயும் பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. ஐயோ, ரசதி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ரோஜாவை பிரேயர் அப்ப பார்த்தேன், அதுக்குள்ள எங்க போயிருப்பானே தெரியல. மாமா, ரோஜா எங்க மாமா போனா? ஏய், நீ பதட்டப்படாத. நான் ஆசாசியா பார்க்க வந்தனே மாமா. மாமா, எனக்கு ரோஜா வேணும் மாமா. ரசதி, நான் சொல்றதை கேளு.
பாப்பா யாரு நீ? பாப்பா பாப்பா யாருமா நீ? பாப்பா ஏ பாப்பா விடு, சொல்றேன்ல விடு பாப்பா. யாரு நீ? கேக்குறேன்ல யாருமா நீ? ரோட்ல என்ன தனியா சுத்திக்கிட்டு இருக்க? இங்கெல்லாம் இப்படி சுத்த கூடாது. போமா, போய் வீட்ல போய் விளையாடு. இதுக்குதான் மாமா ரோஜாவை ஆசிரமத்துல சேர்க்கறதுக்கு தயங்கினேன். நீங்க எல்லாரும் போஸ்ட் பண்ணதுனால நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப அவ எங்கன்னே தெரியல. ரசத்தை அழாத. ரோஜா இப்பதான் காணாம போயிருக்கா. அதனால அவ ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சரி இரு, நான் அழகுக்கு ஃபோன் பண்றேன். சொல்லு மாப்ள, என்ன விஷயம்? டேய் அழகு, ரோஜா ஆசிரமத்துல இருந்து காணாம போயிட்டாடா. என்னடா சொல்ற? ரோஜா பாப்பாவை காணுமா? ஆமா, அதை எப்படி உனக்கு தெரியும்? டேய், நானும் ரசத்தை ஆசிரமத்துக்கு ரோஜாவை பார்க்கலான்னு போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயத்தையே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, நாங்க ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க போய் தேடி பாரு. சரியா? சரி மாப்ள, நான் இப்பவே தேட ஆரம்பிக்கிறேன். டேய், நீ ராசாத்திக்கு முதல்ல தைரியம் சொல்லு. பாப்பாவை காணும்னு ராசாத்தி அழுதுகிட்டு இருக்க போறா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? சரிடா, நான் பாத்துக்கிறேன். உனக்கு தகவல் கிடைச்சா எனக்கு உடனே சொல்லு. நான் வைக்கிறேன். சரிடா. மாமா, ரோஜா சின்ன குழந்தை மாமா. ஏதாவது ஆபத்துல மாட்டிருப்பாளுன்னு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கும் போலீஸ்ல தகவல் சொல்லிடலாமா? இதோ உடனே சொல்லிடுறேன். ஹலோ. சார், நான் இனியன் பேசுறேன். சேர்மன் ராசத்தியோட ஹஸ்பண்ட். அந்த குழந்தைய ஆசிரமத்தில் சேர்த்திருந்தோம். அது இப்ப காணாம போயிடுச்சான். கொஞ்சம் தேடி பார்க்க சொல்லுங்க சார். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ரசதி, போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டேன். அவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லி தேட சொல்லியிருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் நமக்கு நல்ல தகவல் வரும். நீ கவலைப்படாத. நாமளும் எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்க்கலாம்.